கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கொள்ளையர்களிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 32 செல்போன்கள் மற்றும் 6 இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் கூமாட்டிப்பட்டி அருகே கொடுத்த பணத்தை திருப்பித் தராததால் 3 பேரை கடத்திய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 6,70,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த முன்னாள் பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடி வழக்கு தொடர்பாக பூம்புகாரைச் சேர்ந்த மற்றொரு நபரையும் போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலில் ஈடுபட்ட அண்ணன் தம்பி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கடல் அட்டைகளை வெளிநாடுகளுக்கு கடத்த திட்டமிட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மளிகை கடையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவால் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் புதுப்பாளையத்தில் தென்னங்கன்றுகளுக்கு மர்ம நபர்கள் ஆசிட் ஊற்றிச் சென்றுள்ளனர். நிலத்தகராறு இருந்துள்ள நிலையில் கவின்குமார் என்பவரின் தோட்டத்தில் உள்ள 40 தென்னங்கன்றுகளுக்கு மர்ம நபர்கள் ஆசிட் ஊற்றிச் சென்றதால் தென்னங்கன்றுகள் கருகியுள்ளன. அரக்கோணத்தில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் புதிதாக தார் சாலை அமைத்துள்ள சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள நகராட்சி கவுன்சிலர், பொதுத் தேர்வுகள் நடப்பதால் மின்கம்பத்தை உடனடியாக மாற்றி அமைக்க முடியாது என்றார். விருதுநகரில் திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலின் என்ஜின் பழுதாகி ரயில் நடுவழியிலேயே நின்றது. இதனையடுத்து மாற்று என்ஜின் வரவழைக்கப்பட்டு இயக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டியில் முக்கையா தேவர் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சுக்கு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மற்றும் அமமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். முக்கையா தேவருக்கு வெண்கல சிலை அமைக்க அரசாணை வெளியிட்டவர் இபிஎஸ் என தெரிவித்ததால் எதிர்ப்பு கிளம்பியது.